சார் தமிழக முதலமைச்சர் அவர் வந்து இப்போ 2026 மட்டும் இல்லை 2031 2036லையும் வந்து திமுக ஆட்சி தான் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு சார்? இதில் முதலமைச்சர் அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. அவன் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் என்னங்கிறது தெரியணும்ல. அது தேர்தல் வந்தால் தானே தெரியும் இல்லைங்களா? தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களித்தாலும் அவங்க முதலமைச்சராக வர்றதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது. சரி, இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகட்டும் இல்லை சாதி சம்பந்தமான ஒரு விஷயம் ஆகட்டும் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? குறிப்பாக வந்து தென் மாவட்டங்கள் வந்து நேற்று ஹைகோர்ட்டில் கூட சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயம் ரொம்ப சட்டை கூட போட்டு போக முடியாத நிலைமையில தான் வந்துட்டு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் டெய்லி நீங்கள் பத்திரிகையை விரித்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கொலை அல்லது குடும்ப தகராறு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்கி மது பழக்க வழக்கங்கள் தான் காரணம். இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க அப்படின்னா ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லா இடங்கள்லையும் கஞ்சா நவீன வகையான போதைப் பொருட்கள் இந்த பழக்கங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அதை உரிய முறையில் கையாளவில்லை என்று தான் சொல்றேன். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு பிரசன்ட்ல வந்து இப்போ இடி ரைடு வந்துட்டு ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள் நெருங்கிய வீட்லையும் உதயநிதி அவர்களுக்கு ஒரு நெருங்கிய வீட்லையும் இப்போ இடி ரைடு போயிட்டு இருக்கு. இதோடைய பார்வை இல்லை, இடி வந்து அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அது எங்கே போகிறாங்க என்னங்கிறது எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது.